மாலை முரசு இறை நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய கோகுலாஷ்டமி தின வாழ்த்துக்கள். கிருஷ்ணன் அப்படின்னாலே எல்லாருக்குமே மனசில் ஒரு குழந்தைய கொஞ்சறதும், கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வரார் அப்படின்னாலே ஒரு குழந்தை வர்றதை தான் நம்ம கோலாகலமாக கொண்டாடுகிறோம். ராமநவமி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அளவுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷமோ, ராமநவமி நம்ம கொண்டாடுவோம், ராமரினுடைய நாமங்கள் பேசுவோம், ராமரை ஒரு பெரிய கடவுளாகவும் ஒரு மரியாதையோடையும் ராமரை நம்ம வணங்குறது உண்டு. ஆனால் கிருஷ்ண ஜெயந்தியை மட்டும் அது என்னமோ ஒரு நம்ம மனசுக்குள்ளே ஒரு ராஸ்லீலா கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். ஒரு கோகுலாஷ்டமி வரும் பொழுதே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், என்ன கிருஷ்ண ஜெயந்தி மட்டும் 2 தடவை வருது, 2 விதமாக கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ணர் எப்போ பிறந்தார்னா ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியில் அவர் பிறந்தார். அதனால் ஒரு சிலர் எப்படி கொண்டாடுவாங்கன்னா, அஷ்டமி திதி ஆவணி மாதத்தில் எப்போ வருதோ அன்னைக்கு அந்த கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவாங்க. ஸோ கிருத்திகா நட்சத்திரமும் வரும், ரோகிணி நட்சத்திரமும் வரும். இந்த வருடம் இது ஆடி மாதமே வருது. ஏன்னா இந்த பௌர்ணமி அமாவாசை முன்ன பின்ன வர்றதுனால இந்த ஆடி மாதமே பல வரலட்சுமி நோன்பு கூட பாருங்கள் ஆடி மாதத்துலேயே நம்ம கொண்டாடிட்டோம். ஸோ இந்த ஆடி மாதத்தில் கிருத்திகா நட்சத்திரத்தில் வரக்கூடிய அஷ்டமி திதியில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம கோகுலாஷ்டமி கொண்டாடுகிறோம். இந்த ஸ்ரீ ஜெயந்தி அப்படிங்கிறது கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுகிறோம். இது செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஆவணி மாதத்தினுடைய இறுதியில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் நம்ம கொண்டாடுறோம். ஸோ ஆவணி ரோகிணி அஷ்டமியில் தான் கிருஷ்ணர் பிறந்தார். அஷ்டமி திதியை கொண்டாடக்கூடியவர்கள் ஒரு இனமும், ஆவணி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு, ஜெயந்தின்னா பிறந்த நாள் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிருஷ்ணரினுடைய ஸ்ரீ ஜெயந்தி அதை கோவில்கள் எல்லாம் நம்ம பார்சாரதி கோவில், ஸ்ரீரங்கத்தில் இந்த மாதிரி கோயில் வைணவ திருத்தலங்கள் எல்லாத்துலேயுமே உரியடியோடு சேர்ந்த கிருஷ்ண ஜெயந்தி வைபவம் நமக்கு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். இந்த கோகுலாஷ்டமி இப்போது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி கோகுலாஷ்டமியை கொண்டாடுகிறோம். அண்ட் எப்பொழுதுமே இந்த கிருஷ்ண ஜெயந்தியை இரவு நேரத்தில் தான் கொண்டாடுகிறோம். ஏன்னா கிருஷ்ணர் ராத்திரி ஒரு 8 மணிக்கு மேலே தான் கிருஷ்ணர் பிறந்தார். ஸோ கொற்ற மழை யமுனை நதியில் இன்றைக்கி கூட நீங்கள் துவாரகையில் பார்க்கலாம். அந்த கிருஷ்ணர் பிறந்த இடம், அவர் ஒரு சிறைச்சாலையில் தான் பிறந்தார். அந்த சிறைச்சாலை பின்னாடியே பார்த்திங்கன்னா யமுனை நதி இருக்குது. ஸோ ஒரு ஆண்டாள் அழகாக பாசுரத்தில் சொல்லியிருக்கார், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படின்னு. ஸோ கம்சனை அழிக்கிறதுக்காக கிருஷ்ணரினுடைய அவதாரம் இருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய இதிகாசத்தை கொடுத்தார், மகாபாரதம் அப்படின்னு. 18 நாட்கள் அந்த மகாபாரத போர் நடந்தது. அழகான பகவத்கீதையை நமக்கு கொடுத்திருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. ஸோ கிருஷ்ணரினுடைய வாழ்க்கையில் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் ஒன்றும் ஒரு பெரிய அரசனாகவோ இல்லை ஒரு பெரிய பணக்காரராகவோ, கிருஷ்ணர் ஒரு வாழ்க்கையில் நிறைய சுகங்களை அனுபவித்ததோ கிடையவே கிடையாது. கிருஷ்ணரினுடைய அவதாரம் என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு மானிடன் எப்படி தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களும் வாழ்க்கையினுடைய அர்த்தங்களும் என்ன அப்படிங்கிறது தான் பகவத்கீதையினுடைய அந்த 18 சாப்டருமே. ஸோ ஒரு மனிதன் இப்பிறவியில் பூலோகத்தில் வாழும் பொழுது கர்மவினையினால் எப்படி அவனுக்கு பாதிப்புகள் ஏற்படும், அந்த கர்மவினைங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் கீதை நமக்கு சொல்லுகிறது. ஸோ கிருஷ்ணனினுடைய பிறப்பு இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கலியுகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கலியுகத்திற்கு முன்ன அந்த துவாபரா யுகம். துவாபரா யுகத்தில் கிருஷ்ணன் வாழ்ந்த வருடங்கள் பார்த்திங்கன்னா 125 வருடங்கள் அவர் வாழ்ந்திருக்கிறார். ஸோ மகாபாரத போர் நடந்தது 85வது வயதில், கிருஷ்ணனினுடைய 85வது வயதில். இந்த கோகுலாஷ்டமியை வருடா வருடம் நம்ம கொண்டாடுகிறோம். ஆனால் என்றைக்காவது கிருஷ்ணரை ஒரு வளர்ந்த கிருஷ்ணராக சத்யபாமா ருக்மணியோடு நம்ம கொண்டாடுறோமா? கிடையாது. ஒரு குட்டி கிருஷ்ணனா, நவநீத கிருஷ்ணன், கையில் வெண்ணெய் வச்சுருக்கிற கிருஷ்ணன், நவநீத கிருஷ்ணனாகத்தான் நம்ம கொண்டாடுகிறோம். வாசல்லிருந்து அந்த குட்டி காலை போட்டு அந்த குழந்தை நடந்து வந்தால் எப்படி இருக்கும்,
சின்ன சின்ன கால்களாக தான் நம்ம வீடு முழுக்க அந்த கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம வந்து கொண்டாடுகிறோம். இது காலம் காலமாக இப்படி தான் நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம். ஸோ ஒரு கிருஷ்ணர் நம்மளுடைய வம்ச விருத்தி ஆகணும். நம்ம வீட்டில் எப்போவுமே என்ன சொல்லுவோம், ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுன்னா கிருஷ்ணர் வந்தாச்சா அப்படின்னு கேட்போம். ராமர் வந்தாச்சா, இல்லை வந்து மற்ற தெய்வம் மகாவிஷ்ணு அப்படிக்கு நம்ம கேட்குறதே கிடையாது. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் எல்லாரையுமே நம்ம வந்து கிருஷ்ணனாகத்தான் பாவிக்கிறோம். ஸோ கம்சனுக்கு வந்து ஒரு அசரீரி, உன்னுடைய தங்கை தேவகிக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தையினால் உனக்கு வந்து மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தேவகிக்கு பிறந்த எல்லா குழந்தையுமே கம்சன் வந்து அழிச்சிடுறான். 8வது குழந்தையாக ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில் கிருஷ்ணர் வந்து பிறக்கிறார். இந்த கிருஷ்ணனினுடைய அவதாரத்தின் பொழுது வசுதேவர்கிட்ட வந்து அந்த அசரீரி சொல்கிறது, நீ வந்து இந்த குழந்தையை எடுத்துன்னு போய் யமுனைக்கு அக்கறையில் இருக்கக்கூடிய நந்தகோபர் வீட்டில் நீ விட்டுரு. நந்தகோபரும் யசோதையும் யமுனைக்கு அக்கறையில் இருக்கா, அங்கே பிறந்த பெண் குழந்தையை இங்கே வந்து நீ சேர்த்துடு அப்படின்னு சொன்ன உடனே காவலர்கள் எல்லாமே வந்து மயக்கத்தில் இருக்கா. வசுதேவர் வந்து என்னடா சிறையெல்லாம் பூட்டி இருக்கேங்கும் பொழுது சிறையில் இருக்கக்கூடிய பூட்டு எல்லாம் தானாக திறக்குது. யமுனை நதியும் பயங்கரமாக மழையில் வந்து வெள்ளப்பெருக்கு எடுத்து போகும்பொழுது அப்படியே அந்த யமுனை நதி வழிவிடுறது. ஆதிசேஷன் வந்து கொடைப்பிடிக்கிறார். யமுனை நதியில் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு வசுதேவர் வந்து நந்தகோபர் வீட்டில் கொண்டு போய் கிருஷ்ணரை வந்து விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய யோகமாயா அவளை எடுத்துன்னு வந்து இங்கே, அதனால தான் கிருஷ்ணன் இப்போ மகாவிஷ்ணுவினுடைய தங்கை பராசக்தி துர்கை அப்படின்னு நம்ம வணங்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து யோகமாயாவை கொண்டு விடுறாங்க. கம்சன் வரார். கம்சன் வந்து குழந்தைய கொல்ல வரும்பொழுது யோகமாயா மறைஞ்சு போயிடுறா. அவள் சொல்கிறா, என்னைக்கா இருந்தாலும் உனக்கு இறப்பு என்பது கிருஷ்ணனால தான், அவன் வந்து மறைஞ்சு வளர்ந்துட்டு வரான், உன்னுடைய இறப்பு அவன் மூலமாகத்தான்னு சொல்லி யோகமாயா மறைஞ்சு போயிடுறா. ஸோ இந்த யோகமாயா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியபாளையத்தில் பவானி அம்மனாக இருக்கிறா. இது வந்து வரலாறுலேயே இருக்கக்கூடிய ஒரு கதை, பெரியபாளையத்தினுடைய வரலாறில் இருக்கக்கூடிய ஒரு கதை. ஸோ அந்த மூலவரை வந்து நம்ம பார்க்கும் பொழுதே நீங்கள் பார்க்கலாம், பவானி அம்மனினுடைய சிலையில் வந்து சங்கு சக்கரதாரியாக நம்ம அம்மனை வந்து அங்கே பார்ப்போம். எப்போவுமே ஒரு அம்மன் ஆலயனாலே அவள் வந்து டமரு வச்சுட்டுருப்பா, சூலம் இருக்கும் கையில், இப்படிப்பட்ட ஆயுதங்களோடு நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஆனால் பவானி அம்மன் ஆலயத்தில் பவானி அம்மனுக்கு வந்து சங்கு சக்கரத்தை நம்ம வந்து பார்க்கலாம். இது அடுத்த முறை நீங்கள் கோவிலுக்கு போகும்பொழுது கண்டிப்பாக அதை உன்னிப்பாக கவனிக்கலாம். உள்ள கிருஷ்ண பரமாத்மாவையும் இருக்கிறத நம்ம வந்து இந்த பெரிய பாளையத்தில் இது ஒரு அதாவது இந்த புராணம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ கிருஷ்ணரினுடைய கூட பிறந்த அந்த யோகமாயா வந்து நம்ம பெரிய பாளையத்தினுடைய பவானி அம்மன். அதனால தான் எப்பொழுதுமே கிருஷ்ணனினுடைய திருமேனியும் ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும். நீங்கள் காளி அந்த பராசக்தியினுடைய ஒரு நிறம் வந்து பார்த்திங்கன்னா காளிக்குமே அதே மாதிரியான ஒரு நீல நிறம் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம காளியை எப்படி வணங்குகிறோமோ அதே தான் நம்ம கிருஷ்ணரை வந்து வணங்குகிறோம். எல்லாமே சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ நமக்கு மனசில் வந்து தினமும் கிருஷ்ணன் நாமத்தை சொல்லும் பொழுது கிருஷ்ணர் எல்லா விதத்துலேயும் நமக்கு கூடவே இருக்கிறார். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம என்ன விதமான பலகாரங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக நீங்கள் கிருஷ்ணர் பொம்மைக்கு எப்படி வேணாலும் அவருக்கு அலங்காரம் பண்ணலாம். அந்த அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அவருக்கு நம்ம நெய்வேத்தியங்கள்னு வைக்கும் பொழுது அவருக்கு ரொம்ப பிடித்தமானது வெண்ணெய் தான். அவரை வந்து வெண்ணெய் திருடன் அப்படின்னே சொல்கிறோம், மாக்கன்வாலா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் வெண்ணெய் கண்டிப்பாக இருக்கணும். அவர் வந்து நிறைய தயிர், அந்த தயிர் தான் அவர் வந்து யாதவ குலத்தில் பிறந்த கிருஷ்ணன் வந்து பால் தயிர் வெண்ணெய் பசுமாட்டினுடைய அனைத்து வகையும் அவருக்கு வந்து ரொம்ப பிடித்து அந்த உணவை வந்து அவர் அருந்துவார். தன்னுடைய நெருங்கிய நண்பனான குச்சேலன் அவர் கொடுத்த அந்த ஒரு பிடி அவல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவல் இல்லாமல் கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியமே கிடையாது. ஸோ அந்த அவல் வெண்ணெய் தயிர் பால் இது இருந்தாலே போதும். மற்றபடி நம்ம செய்யக்கூடிய பலகாரங்கள் உப்பு சீடை வெள்ளை சீடை முறுக்கு தேங்குழல் இது எல்லாமே நமக்கு இந்த மழை காலத்தில் ஒரு நல்ல அருமையான
மழை காலத்தில் நம்ம செஞ்சு வச்சு சாப்பிடக்கூடிய உணவு பதார்த்தங்களை நம்மளுடைய முன்னோர்கள் வந்து செய்து கொடுத்தாங்க. ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்கு இதெல்லாம் ஏன் பண்ணாங்க அப்படின்னா, ஆவணி மாதம் வந்து மழை காலமாக இருந்தது. அரிசி, வெல்லம், உளுந்து இது எல்லாமே நமக்கு உடம்பில் ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதோடு இல்லாமல், ஒரு மழை காலத்தில் நம்ம மழையில் வெளியில் போய் எதுவும் நம்ம வந்து வாங்கிட்டு சாப்பிட முடியாது. அதே போல் உங்களுக்கு இந்த மழை காலத்தில் நிறையா நமக்கு காய்கறி வகைகளும் அந்த காலத்துல எல்லாம் நம்ம போய் சேத்துல இதில் எல்லாம் எடுக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த மழை காலங்களில் நம்மளுடைய உணவுக்காகவும் மனிதனினுடைய ஒரு ஆரோக்கியத்திற்காகவும் இந்த பலகாரங்கள் எல்லாமும் அறிவியல் பூர்வமாகவும் செய்து வைத்தார்கள். இந்த இனிப்பு சீடை, வெள்ளை சீடை, முறுக்கு, தேங்குழல் இது எல்லாமே உங்களினுடைய வசதிக்கு ஏற்றாற்போல் நீங்கள் பண்ணிக்கலாம். நமக்கு கண்டிப்பாக கிருஷ்ணருக்கு வந்து வைக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்ணெய், பால், தயிர், அவல் இதோடு சேர்ந்து வந்து சுக்கு வெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. இந்த சுக்கு வெல்லம் எதற்காக கண்டிப்பாக அந்த நெய்வேத்தியத்தோடு வைக்கணும் அப்படின்னா, இத்தனை பதார்த்தங்கள் சாப்பிடும் பொழுது நமக்கு ஜீரணமாகணும் இல்லையா? அதனால் இந்த சுக்கு பொடியில் ஒரு ஸ்பூன் நல்ல பசுநெய் விட்டு அதில் பொடிச்ச வெல்லத்தையும் போட்டு கையாலேயே பிசைஞ்சு ஒரு ஏலக்காவும் அதில் போட்டால் அந்த சுக்கு வெல்லம் வந்து இந்த மழைக்காகவும் இருக்கட்டும், இல்லை இந்த பதார்த்தங்கள்லாம் சாப்பிடும் பொழுது நமக்கு ஜீரண சக்தி வரும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண ஜெயந்திக்கு மாத்திரம் இந்த சுக்கு வெல்லம் வந்து ஒரு நெய்வேத்தியமாக வைப்பது உண்டு. ஸோ இந்த சுக்கு வெல்லம் நமக்கு தயார் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதோடு சேர்ந்து மற்ற இந்த பால், பசுமாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட்கள், பால், தயிர், வெண்ணெய் இது எல்லாம் வைத்து நல்ல ஒரு பின்ன மரத்தினுடைய கிளைகள் கிடைக்கும். ஸோ பின்ன மரத்துக்கு கீழே கிருஷ்ணரையும் நம்ம அலங்காரம் பண்ணி, கிருஷ்ணருக்கு வந்து எப்பொழுதுமே அவனினுடைய அதாவது கிருஷ்ணர் சொன்ன விஷயம், எனக்கு நீங்கள் வந்து பக்தியின் மூலமாக என்னை அடையலாம். ஸோ நீங்கள் வந்து எப்படி என்ன பாடல்கள் மூலமாக, ஆடல்கள் மூலமாக ஒரு பரவசத்தின் பேரில் நான் வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பேன். அதனால் நீங்கள் எங்கே பாடுறீங்களோ, எங்கே என் நாமத்தை சொல்லி ஆடுறீங்களோ நாங்கள் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார் கிருஷ்ணர். ஸோ அவர் சொன்னது என்னென்னா, என்ன நீ பூஜை பண்ணணும், இல்லை என்ன நீ நினைக்கணும் அப்படின்னா, ஒரு சொம்பு தண்ணி, ஒரே ஒரு துளசி இலை, ஒரு பழம். அதனால் இது மூன்றும் வைத்தாலே போதும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொன்னாலே நான் அந்த இடத்துல இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. இத்தனை பதார்த்தங்கள் செய்ய முடியாதவர்கள் ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி, அதில் ஒரு துளசி இலை, ஒரே ஒரு வாழைப்பழம் இது வைத்து சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொன்னாலே அந்த இடத்துல கிருஷ்ணர் வந்து இருக்கிறார். ஸோ இன்றைக்கி வந்து என்ன மாதிரியான ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, கிருஷ்ணனினுடைய பக்தி பாடல்கள் எத்தனையோ இருக்குது. அன்னமாச்சாரியார் எழுதின பாடல்கள் எத்தனையோ பாடல்கள் இருக்குது. இதில் மதுராஷ்டகம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி நம்ம மதுராஷ்டகம், அதாவது எல்லாமே அவருக்கு மதுரம் தான். அவருடைய சிரிப்பு மதுரம், அவருடைய கண்கள் மதுரம், எல்லாமே மதுரம் தான். அதனால் மதுராஷ்டகம் வந்து எல்லாருமே ஜென்ரலாக வந்து கிருஷ்ண ஜெயந்தியில் வந்து அந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி கிருஷ்ணரினுடைய பாடல்கள், நிறைய பாடல்கள் இருக்குது அவருக்கு. அதனால் அந்த பாடல்கள் எல்லாம் பாடி பஜனை மூலமாக, அதாவது கீர்த்தனைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கீர்த்தனைகள் மூலமாக கண்ணனை பாடி அவரினுடைய மந்திரங்கள், ஸ்லோகங்கள் மூலமாக அவனுக்கு அர்ச்சனை செய்து அந்த வாசுதேவனை நம்ம வந்து வணங்கினால் நம்ம குடும்பத்தில் எப்பொழுதுமே நிம்மதி, சந்தோஷம், குழந்தை பாக்கியம், குறிப்பாக நம்ம வந்து கோத்திர விருத்தின்னு ஒன்று இருக்குது. நம்மளுடைய கோத்திரம் வந்து விருத்தி ஆகணும். இந்த கோத்திர விருத்தி ஸ்லோகம் அப்படிங்கிறதே கிருஷ்ணனை சார்ந்தது தான். ஸோ குழந்தை இல்லாதவர்கள் இந்த கோகுலாஷ்டமியில் கோத்திர விருத்தி ஸ்லோகத்தையும் சொல்லி கிருஷ்ணனை நம்ம எப்பொழுதும் வணங்கினால் நம்மளுடைய வம்ச விருத்திக்கு தடையில்லாமல், குடும்பத்தில் வந்து எப்பேற்பட்ட நம்மளுடைய கர்ம வினைகள் இருந்தாலும் இந்த கோவிந்தனினுடைய நாமத்தை சொல்லும் பொழுது அந்த கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்து நம்ம இறக்கக்கூடிய காலத்தில் பகவான் வந்து தன்னுடைய திருவடியில் நம்மளை வந்து சேர்த்துப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. ஸோ ராமவதாரம் முடிஞ்சு பெருமாள் கிருஷ்ணாவதாரம் எடுத்து நமக்கு வேண்டப்பட்ட எல்லா விஷயங்களையுமே சொல்லிட்டு போயிருக்கிறார். பக்தின்னா எப்படி இருக்கணும்? ஒரு மனிதன் எத்தனையோ பாவம் பண்ணுறான். அந்த பாவங்களுக்கு அப்பால் பட்டு அவன் வந்து தன்னுடைய அந்த பாவத்தை தீர்ப்பதற்கு இறைவனினுடைய நாமத்தை சொன்னாலே போதுமானதுன்னு சொல்கிறார். ஸோ டெய்லியே நம்ம வந்து
ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இது சொன்னாலே போதும் தான், நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து கிருஷ்ணர் கூடவே துணை இருந்து செய்த பாபங்களையும் தீர்ப்பார் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. இவ்வளோ நேரமும் நம்ம கோகுலாஷ்டமியினுடைய சிறப்புகளை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி கோகுலாஷ்டமி கொண்டாடுபவர்களாக இருந்தாலும் சரி, செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஸ்ரீ ஜெயந்தி கொண்டாடுபவர்களுக்கும் கிருஷ்ணனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.